ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 35 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 5.1 5th சம் -9, -2, -8, -4, 2, 2, 1, -3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா 1/2 இன்று x1 x2 x3 x4 x1 y1 y2 y3 y4 y1. இதுதான் நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுலேருந்து எதை x1ன்னு எடுக்கணும், எதை y1ன்னு எடுக்கணும்னு தெரியணும். புள்ளி இருக்கா, நல்லா கவனிங்க. இதில் கொடுத்துருக்கிறதுல புள்ளியை x1 y1 எடுக்கணும். அதாவது -9 -2 x1 x2ன்னு எடுக்காமல் ஃபஸ்ட்டு இருக்கிறத x, ரெண்டாவது இருக்கிறத y. ஸோ x1 y1 எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த புள்ளியில் x2 y2, அதுக்கு அடுத்த புள்ளியில் x3 y3, அதுக்கடுத்து x4 y4. இந்த மாதிரி வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். ஃபார்முலாவில் அப்படியே பிரதியிடணும். 1/2 எழுதிட்டு x1 இருக்க இடத்துல -9, x2 x3 எல்லா வேல்யூவுமே அப்படியே எடுத்து பிரதியிடணும். இப்போது -9ஐயும் -4ஐயும் பெருக்கணும். மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆயிரும். 9 4 36. -8ஐயும் -3ஐயும் பெருக்கணும். எனி 3 24. மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு. ஓரன் 2, 2ஐயும் பெருக்கினா 2 4, மைனஸ் இருக்குது. ஸோ -4 மொத்தமாக அப்புறம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் இப்போ இங்கேருந்து இப்படி பெருக்கிட்டு வந்தோம்னா அதே மாதிரி 2ஐயும் -8ஐயும் பெருக்கணும். 1 8 2 16. மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் 16 ஆயிரும். 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும். -3ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 2ஐயும் -9ஐயும் பெருக்கணும். -4ஐயும் 1ஐயும் பெருக்கினா 1 நாள் 4, மைனஸ் இருக்கிறதுனால -4. 2 6 -6 -3 இருக்கா, அதனால் -6. 9 9 9 18. 9ல் மைனஸ் இருக்குது. ஸோ -18. இப்போது 36ஐயும் 24ஐயும் கூட்டணும். 36ஐயும் 24ஐயும் கூட்டணும் அப்படின்னா 10 மிச்சம் 1 4 6. 60ஐயும் 2ஐயும் கூட்டணும். கூட்டினா 62. இந்த 62லேருந்து 4 கழிக்கணும். மைனஸில் இருக்கலாம் 4, ஸோ கழிக்கணும். 12லேருந்து 4 போனால் 8. இங்கே 5 ஆயிரும். 5 அப்படியே போனால் 58ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த 16லேருந்து 6 கழிக்கணும். ஏன்னா ப்ளஸ் 16ல் இருக்குது, இங்கே -6 இருக்குது. 6 கழிச்சா 10. 10லேருந்து 4 கழிச்சா 6. 6 -18. 18லேருந்து 6 கழித்து மைனஸ்ன்னு போடணும். ஏன்னா பெரிய நம்பரில் தான் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அடையாளம் போடணும். 18லேருந்து 6 கழித்தோம் அப்படின்னா 12. ஸோ -12ன்னு கிடைக்கும். இப்போது மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 58 + 12. 1/2 அப்படியே எழுதிக்கணும். 58ஐயும் 12ஐயும் கூட்டினா 70. 1/2 இருக்கலாம். ஸோ 70/2. 1ஐயும் 70ஐயும் பெருக்குனா 70 தான் கிடைக்கும். ஸோ 70/2ன்னு எழுதணும். இப்போ அடி கொடுங்க. 1 2 2 6. 7 6 போனால் மிச்சம் 1. அந்த 1 0க்கு முன்னாடி போடணும். 10 ஆயிரும். 2 10. 35. ஸோ ஆன்சர் 35 சதுர அலகுகள். நாற்கரத்தின் பரப்பளவு என்னது? 35 சதுர அலகுகள். தேங்க்யூ.